வணக்கம். இன்றைய செய்திகள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த சட்டசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என 11 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்துள்ளார் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள்தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதி கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஆணவ போக்கில் இந்த விதியில் திருத்தங்களை கொண்டு வந்து தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிக்கிறார். அதிமுகவை குழி தோண்டி புதைத்த பாவம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடன் சேர்ந்து பயணிக்கும் ஆர்.பி. உதயகுமாருக்கும் சென்று சேரும். மக்களவை தேர்தலில் என்னை தோற்கடிக்க 6 ஓ பன்னீர்செல்வங்களை அவர் நிறுத்தினார். தர்ம யுத்தத்தில் தொடங்கிய என்னுடைய வலிமையை அறிந்து கொள்வதற்காகவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். மத்திய அரசு போதிய நிதியை ஒதுக்காவிட்டாலும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடைபடவில்லை. மத்திய அரசின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழகத்தின் வளர்ச்சி அதிகம் என்றும், வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்படுத்தியுள்ளார். இளைஞர்களுக்கு மாவட்டத்திற்கு உள்ளாகவே வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளார். திராவிட மாடலின் ஆட்சி வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று தொடர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், பாஜக மாநில செயலாளர் ராம சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்ட மேடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது, மோசமான கேவலமான ஒரு ஆட்சி இன்னும் 30 முதல் 45 நாட்கள் இருக்கும். ஓட்டு எண்ணிக்கை முடிந்த அடுத்த நாள் தமிழகத்தின் என்டிஏ கூட்டணியில் தலைமை பொறுப்பேற்று இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கின்ற பொழுது அத்தனை பீடையும் அத்தனை சனியனும் தொலைந்து போய்விடும். தூத்துக்குடியில் சகோதரிக்கு நடந்த கொடுமையை கேட்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தந்தை கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் சென்றபோது வெளியே செல்லுங்கள் என்று கூறி முதலமைச்சரின் தங்கையை வெளியேற்றுகின்றனர். இந்த ஆட்சி கேவலமானது என்பதற்கு தூத்துக்குடியில் இருந்து கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவனை வெளியேற்றியதே சாட்சி என்றும், தற்போது திமுக 100 ரூபாய் மதிப்புள்ள ஹாட் பாக்ஸ் கொடுத்துள்ளது. மேலும் சேலை கொடுத்துள்ளனர். பாவாடை இல்லாமல் எப்படி சேலை கட்டுவது என பெண்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர் என்றார். அவரது இந்த பேச்சு கடும் கண்டனங்களை பெற்று வரும் நிலையில் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேர்தல் தேதி அறிவித்ததும் 5 ஆண்டுகள் கழித்து தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். 5 ஆண்டுகள் கழித்து தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 8008 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 2080 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளனர். 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுமிகளுக்கு எதிராக 39,999 குற்ற செயல்கள் நடந்துள்ளது. இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் நடந்துள்ளது. மார்ச் 10ஆம் தேதி விளாத்திகுளத்தில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துள்ளனர். கூட்டு பலாத்காரம் என்பது தமிழகத்தில் மாதந்தோறும் நடக்கிறது. அதிகமான பாலியல் வழக்குகள் தொடர்புடையவர்களாக திமுக நிர்வாகிகள் உள்ளனர் என்றும், 7 மாதங்களாகியும் தற்போதும் பொறுப்பு டிஜிபியே உள்ளார். 5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை, 5 லட்சம் பேருக்கு தனியார் வேலை என கூறியவர்கள் 43,000 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கியுள்ளனர் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பல்வேறு மாநிலங்களில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ளது. இதுபோன்ற தேர்தல்களின் போது தேர்தல் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் தேர்தல் ஆணையம் பார்வையாளர்களை நியமிப்பது வழக்கம். அதன்படி மேற்கண்ட பேரவை தேர்தல்கள் இடைத்தேர்தல்களுக்காக 1111 பார்வையாளர்களை பணியில் ஈடுபடுத்தி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் கட்டாக் அரசு SCB மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மேலும் 2 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் 41.41 லட்சம் போலி குடும்ப அட்டைகள் அடையாளம் காணப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகள் என்ற வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் 2080, 5 ஆண்டுகளில் பதிவான போக்சோ வழக்குகள் 39,999, திமுக ஆண்டதும் போதும் மக்கள் மாண்டதும் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 ஆண்டுகளில் நடந்த குற்றங்கள் தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் குறித்த வீடியோக்களையும் வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு போர் 3வது வாரமாக தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலர் அலி லார்ஜானியை தங்கள் படைகள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இவருடன் சேர்த்து ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் தன்னார்வ பாசிஸ்ட் போராளி குழுவை வழிநடத்திய குலாம் ரெசா சுலைமானியும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியுள்ளார். அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படை வெடிகுண்டு தாக்குதல்களில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர், 100 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளின் ராணுவ தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குனர் ஜோசப் கெனட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜோசப் கெனட் தனது ராஜினாமா கடிதத்தில் இஸ்ரேலின் அழுத்தமே காரணம் என்றும், ஈரான் அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தலாக இல்லை என்றும், இஸ்ரேலின் அழுத்தம் காரணமாகவே போரை அமெரிக்கா தொடங்கியதாகவும், தன் மனசாட்சிக்கு விரோதமாக தாக்குதலை ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.